ஹாய் குட்டீஸ், நீங்க எங்கிட்ட நிறையா தடவை சாக்லேட் வச்சு ஏதாவது செய்யலாங்க்கான்னு சொன்னீங்கல்ல. இந்த தடவை நம்ம சாக்லேட் வச்சு தான் சேலஞ்சே பண்ண போறோம். ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, யாராவது டிஃப்ரெண்டான மெனு சாக்லேட்ஸை வச்சு பண்ணணும். அக்கா அவ்வளோதானே. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. சால்ட் வாட்டருங்கக்கா, சூப்பராக நான் செய்வேன். ஐ ஜாலி ஜாலி. நான் நேத்து தான் யூடியூப்ல சாக்லேட்ஸ் வச்சு ஒரு மெனு பார்த்தேன். அதத்தான் நான் பண்ணலாம்னு இருக்கேனே. ஓகே குட்டீஸ், டைம் வேற போய்கிட்டே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டீம் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ யார் யார் என்னென்ன டீம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஒவ்வொரு சேலஞ்சிலையும் நமக்கு அமையிற டீமே சரியில்லைப்பா. இந்த தனியா பாப்பா சூப்பராக சமைக்குது. பேசாமல் இந்த தனியா பாப்பாவை நம்ம டீமில் சேர்த்துப்போம். அப்போ தான் இந்த தடவை நம்ம வின் பண்ண முடியும். ஜெஸ்னிகா, நாம மகிழினி வீட்டுக்கு போனப்ப அவங்க மம்மி சாக்லேட்ஸ் வச்சு ஒரு ரெசிபி பண்ணாங்கல்ல, அப்போ கூட தன்யா பாப்பாலாம் இருந்தால. நாம 3 பேரும் ஒரு டீமாக சேர்ந்து அந்த டிஷ்ஷையே செய்யலாம். ஓகே ஸ்வேதா, நீ சொல்கிற மாதிரியே நம்ம தன்யா பாப்பாவே எடுத்துக்கலாம். அவள் தான் நிறைய டிஷ்ஷஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறா. அவள் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா. அப்போ தான் நம்ம இந்த காம்படிஷன்லேயே ஜெயிக்க முடியும். குக்கிங்னாவே தன்யா பாப்பாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நாம் தன்யா பாப்பா இருக்க டீமுக்கு தான் போகணும். அக்கா, நீங்கள் என்னைய தன்யா பாப்பா இருக்கால அந்த டீம்லேயே போட்டுருங்க. அக்கா இல்லை, நான் ஜெஸ்னிகா தன்யா பாப்பாலாம் ஒரு டீமாக இருந்துக்கிறோம். நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். தன்யா பாப்பா மட்டும் ஓகே சொன்னால் போதும். அக்கா நோக்கா, தன்யா பாப்பா என் டீமுக்கு அனுப்புங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஆஹா, எந்த சேலஞ்ச் வச்சாலும் டீம் பிரிக்கிறதுக்கு தான் இப்போ சண்டையாகவே இருக்கு. இந்த தடவை நானே டீம் சொல்கிறேன். யார் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கீங்களோ அவங்க 3 பேரும் ஒரு டீம், ரைட் சைடில் யார் 3 பேர் உட்காந்துருக்கீங்களோ அவங்க 3 பேரும் தான் ஒரு டீம். அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு ஜெஸ்னிக்காவுக்கும் செட்டே ஆகாதுக்கா. சண்டையாகவே இருக்குங்கக்கா. அப்புறம் நாங்கள் எப்படி வின் பண்ண முடியும்? எனக்கு மட்டும் என்ன ஆசையா உங்க கூட டீம் ஆகணும்னு. இந்த தடவை அக்கா தானே டீம் பிரிச்சாங்க. ஜெஸ்னிகா கம்மன்னு இரு. இதுவும் பரவாயில்ல தான், நமக்கு தான் டிஷ் தெரியும்ல. நம்ம என்ன டிஷ் செய்யலாங்கிறத பற்றி மட்டும் பேசுங்க. அக்கா, எங்களுக்கு இந்த டீம் ஓகேங்கக்கா. நாங்கள் 5 ஸ்டார் எடுத்துக்கிறோம். அக்கா எங்களுக்கும் இந்த டீம் ஓகேங்கக்கா. ஆனால் நான் தான் கேப்டனாக இருப்பேன். ஸ்வேதா, எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது. கம்மன் நீயே கேப்டனா இருந்துரு. எங்க 2 பேத்துக்கு அப்பதான் சண்டையே வராது. யார் கேப்டன் உங்களையே கேட்டேன். நீங்கள் ரொம்ப நேரம் டெசிஷன் மேக் பண்ணிட்டு இருப்பீங்க. நானே முடிவு பண்ணி சொல்லிடுறேன். அந்த டீமுக்கு ஸ்வேதா, இந்த டீமுக்கு தன்யா பாப்பா. நீங்கள் 2 பேர் தான் கேப்டன். சீக்கிரம் இன்க்ரீடியன்ட் எடுத்துட்டு போய் குக் பண்ண ஆரம்பிங்க. ஆஹா, கேப்டன் பதவியும் போச்சா? சரி, இவங்க என்னமோ செய்யட்டும். நம்ம ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு மஞ்சள் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஹே தன்யா, உனக்கு 5 ஸ்டார் வச்சு ஏதாவது பண்ண தெரியுமா? நீ பண்ணிடுவியா? நான் சீக்கிரம் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன்ல, யூடியூப்ல ஒரு டிஷ் பார்த்திருக்கேன்னு. அது 5 ஸ்டார் வச்சு தான் பார்த்தேன். அதான் அக்கா கிட்ட சொன்னா அவங்களும் அதனால தான் 5 ஸ்டாரே சூஸ் பண்ணாங்க. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம சூப்பரா கலக்கிடலாம். ஸ்வேதா, நீங்கள் மஞ்ச் வச்சு என்ன டிஷ் பண்ணுறீங்களோ எடுத்துட்டு போய் சீக்கிரம் பண்ணுங்க பார்க்கலாம். நாம சாக்லேட் லட்டு தான் பண்ண போகிறோம். ஸ்னிகா, நீ கொண்டு போய் இந்த ஓரியோ பிஸ்கட் இருக்குல்ல, இதை மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணிட்டு வா. தருண், நீ இந்த மஞ்சை க்ரஷ் பண்ணி கொண்டு வா. ஃபர்ஸ்ட் நாம இந்த பிஸ்கட் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். அப்புறம் இதை நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா இதில் க்ரீமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் மேலே நல்லா திங்குன்னு மிதிக்கலாம். அப்போ நல்லா இது க்ரஷ் ஆகிடும். இந்த பவுட்ரை தான் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போது இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் கையிலேயே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்படி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். இதுக்கு லட்டு ப்ரிப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறோம். அந்த எடுத்து வச்சு இந்த ஒயிட் க்ரீம்ஸில் எடுத்து லைட்டாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸ் பிடிச்சி நம்ம இந்த மாதிரி மேலே டெக்கரேஷனாக வச்சுக்கலாம். ஏய் வாவ் ஸ்வேதா, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒயிட்டை நீ வைக்கிறப்போ. சரி, இந்த ஜெம்ஸ் இது கூட சேர்த்துட்டா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு தான் இந்த ஜெம்ஸ் கொடுத்துருக்காங்க போல். வாவ், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. செம சூப்பராக இருக்குது. ஆஹா, செம்ம சூப்பராக இருக்கே. அப்பா, செம்மியாக இருக்கும் போல இருக்குது க்ரன்ச்சி லட்டு. இந்த டிஷ்ஷை நான் சாப்பிட்டதே இல்லை. தன்யா பாப்பா அவங்க பாரு எவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சி லட்டு பண்ணியிருக்காங்க.
நாம் என்ன டிஷ் பண்ண போகிறோம் நீ இன்னும் சொல்லவே இல்லையே. நம்ம என்னதான் டிஷ் பண்ண போகிறோம்? நான்சிக்கா அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்வேதா டீம் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ரன்ச்சி லட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். இதே மாதிரி தன்யா பாப்பாவும் என்ன மாதிரி டிஷ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன் பாப்பா சூப்பர், கோலெல்லாம் போட்டு அடுப்பு ரெடி பண்ணிட்டியே. என்னென்ன வேணும்னு சொல்லு, நாங்க 2 பேர் போய் எடுத்துட்டு வரோம். தன்யா, நான் போய் விறகெல்லாம் எடுத்துட்டு வரேன். அடுப்பு அப்பதானே எரிக்க முடியும். ஓகே நான்சிகா, நீங்க போய் விறகு எடுத்துட்டு வாங்க. அனிதக்கா, நீங்க போயிட்டு நம்மளோட 5 ஸ்டார்ஸ்ல எடுத்துட்டு வாங்க. நம்ம அடுப்பை பத்த வச்சு பால் ஊத்தியாச்சு. அனிதக்கா, நீங்க அந்த கவரை எட்ஜ்ல மட்டும் கட் பண்ணுங்க. அந்த கவர் ரொம்ப ரொம்ப முக்கியம்க்கா. இந்த கவரை நான் எட்ஜில் மட்டும் 5 ஸ்டார் கவரை எட்ஜில் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே தான், பார்த்துக்க தன்யா பாப்பா, எட்ஜில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம இந்த 5 ஸ்டாரை ஆட் பண்ணிக்கணும். 5 ஸ்டாரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 5 ஸ்டார் வந்து கட்டி இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போது எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். நான் இதை வச்சு ஐஸ்கிரீம் தான் பண்ண போறேன். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து அதே 5 ஸ்டார் கவர்க்குள்ள நான் ஊத்தி அதுல ஸ்டிக் வைக்க போறேன். இது யாருமே செய்யல பாத்தீங்களா? நம்ம ஐஸ்கிரீம் தான் செய்ய போறோம். சூப்பரான ஐடியா தன்யா பாப்பா, ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். நான் இதை யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நீ சொன்னது சூப்பராக இருக்கும் தன்யா பாப்பா. நம்ம செமையாக கலக்க போகிறோம். சூப்பர் சூப்பர். இந்த தடவையும் நாம தான் இந்த சேலஞ்சில் ஜெயிப்போம். அப்பவே தெரியும், குக்கிங்னாவே நீ தான் கலக்குவ, நம்ம தான் ஜெயிக்கவே போகிறோம். நான்சிகா, நீங்க சீக்கிரமா அது கூல் டவுன் ஆயிடுச்சு பாருங்க. அதை எடுத்து நீங்க அந்த 5 ஸ்டார் கவர் இருக்குல்லங்கா, அதில் ஆஃப்க்கு ஃபில் பண்ணுங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு ஷேப் வரப்போகுது. நம்ம 5 ஸ்டார் கவர் தான் ஷேப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதில் இப்படி ஸ்டிக்கை குத்தி வச்சு நாம் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க்கா. ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். வாங்க சீக்கிரம் கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஓகே தன்யா, நீ சொன்ன மாதிரி நான் கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன். ஸ்வேதா, அங்கே பாரு, தன்யா பாப்பா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக 5 ஸ்டார் வச்சு ஐஸ்கிரீம்லாம் ரெடி பண்ணுறா. தருண், கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் நாம தான் வின் பண்ணவே போகிறோம். நீ வேணா பாரு. தருண், நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து என்னைக்குமே ஜெயிச்சிடுவோம். நீ சேர்ந்ததுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஓகே குட்டீஸ், 2 பேருமே அவங்கவுங்க டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிட்டிங்க. நான் இப்போது டேஸ்ட் பார்த்து எந்த டிஷ் இப்போது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் யாரதை இது பண்ண போகலாம், டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போது தன்யா பாப்பாவோட டிஷ்ஷை தான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். வாவ் தன்யா, வெரி குட். நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கீங்க, அதுலேயும் டெக்கரேஷனும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்களோட ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்து நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன். தன்யா டீம் பாருங்க, மோல்டே இல்லாமல் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்காங்க கவரை யூஸ் பண்ணி. வாவ் யம்மி. பட் இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ இது எல்லாமே என் மேலே படுது. ஓகே பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம ஸ்வேதா அண்ட் டீமோட டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். வாவ், மஞ்ச் லட்டு க்ரன்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், சாப்பிட்றதுக்கு யம்மியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்குது. நல்லா மேக் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக யம்மியாக இருக்குது. இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்த்துடலாமா? தன்விகா அண்ட் டீம் செஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. ஆனால் அந்த ஃப்ரீசர் டைமிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வின்னர் இஸ் ஸ்வேதா அண்ட் டீம். ச்சே, இந்த ஃப்ரீசர்னால எல்லாமே சொதப்பிருச்சு. தன்யா பாப்பா எவ்வளோ சூப்பரான ஐடியா கொடுத்துருந்தா. இந்நேரம் ஃப்ரீசர் மட்டும் நல்லா வச்சு ஐஸ்கிரீமாக ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ஜெயிச்சிருப்போம். அச்சோ,
நம்மளுக்கு இப்படி ஆயிருச்சு. இந்த ஃப்ரீசர் வேற காலை வாரி விட்டுருச்சு. பரவாயில்ல, நம்ம எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்து எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். ஆஹா, அவங்க ப்ரெசன்டேஷனை பார்த்து அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சா கடைசியாக நாம் ஜெயிச்சிட்டோமே. சரி சரி ஜெஸ்டிகா, சூப்பர்ப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், எப்படியோ ஜெயிச்சிட்டோம் நாம. நான் தான் சொன்னேன்ல தருண், நானும் ஸ்வேதாவும் சேர்ந்தா எப்பவுமே ஜெயிச்சிருவோன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு நாம் ஒரு கிஃப்ட் தர போகிறோம். ஸ்வேதா டீம் வாங்க, இந்தாங்க, இதுதான் உங்களுக்கான கிஃப்ட். 3 பேரும் ஷேர் பண்ணி வச்சுக்கணும், சரியா? ஓகே, இதோட நம்ம காம்படிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாம் நெக்ஸ்ட்டு சேலஞ்சில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் குட்டீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்.